Welcome to Femi Diary. இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து லைக் 90s கிட் 2K கிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பெரிய கேப்பே இருக்கு இந்த 90ஸ்க்கும் 2K கிட்க்கும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இது ரெண்டுத்துல எப்படி இருக்குன்னு பாப்போமா? பார்க்கலாமே. 90s கிட்னாலே போகோ போடுவாங்களே, நான் உட்கார்ந்துப்பேன். பெரிய டைகிராம்லாம் கூட போடுவாங்க லாஸ்ட்ல. அதுவும் அந்த மழை காலத்துல லீவ் விட்டா அந்த ஃபுல் டே உட்கார்ந்து பாக்குற ஒரு சுகம் இருக்கே, தனி சுகம். கோல்டன் டேஸ். யோகாவின் பயணங்கள், யோகாவின் வீடு, என்ன தரப்பு, ஜாக்கி சான், பவர் ரேஞ்சர்ஸ், எஸ்பிடி, மிஸ்டர் பீன், பெரிய மிஸ்டர் பீன், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஆக்சுவலா சில பேருக்குலாம் போகவே நம்மளுக்கு வராது. ஆனா அதுக்கு வந்து நம்ம வீட்டுல கேஷ் கட்டுறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே சின்ன பசங்க கூட கையில போன் வச்சு படம் ரீல்ஸ் பாக்குதுங்க பசங்க உட்காந்து. அக்கவுண்ட் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு சேஞ்சுன்னு பார்த்தா நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் தான். ஸ்கூல் டேஸ் அப்போ வெர்சஸ் இப்போ, அதுதான் வந்து நான் ரொம்ப வந்து கொஞ்சம் ஜெல்லஸாவும் இருக்கு. ஏன்னா நன்றி வந்து நிறைய அனுபவப்பட்டு அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா இப்ப சொல்லுவா. நீங்கலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அகாடமிக் கூட ஒரு அடி வாங்கிருக்க மாட்டீங்க. ஆனா நாங்கலாம் வாங்காத அடி அடி கிடையாது, வாங்காத இடம் கிடையாது, ஃபுல்லா அடிதான். வீட்டு கைய நந்தினி வந்துட்டு சும்மா கிடையாது. ஆமாங்க, நோ 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 நோ, வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. சும்மா பேசிட்டு இருந்திருப்போமா? ஆமா, பேசிட்டு இருந்ததுக்கு ஒரு மேம் வெளிய வாசல்ல இருந்து பாத்துட்டாங்க. கிளாஸ்ல பேசிட்டு இருந்தது இழுத்துட்டு போய் ஸ்டாஃப் ரூம்ல அடிக்கிறாங்க. பர்த்டே அப்ப சர்ப்ரைஸா ஒரு கேக் வாங்கணும். அந்த கேக் எங்க ஸ்கூல்ல நோ செலிப்ரேஷன். ஆனா நீங்க எக்ஸாமோ மெயின் எக்ஸாமோ எக்ஸாம் நார்மல் எக்ஸாம். அப்போ கேக்க வாங்கிட்டு உள்ள வரும், உள்ள வராங்க, ஒளிச்சு வைக்க தெரியாத எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஒளிச்சு வைக்காம திருட்டுத்தனமா அவங்க பேக் வைக்கிறது கேக்க வச்சு எடுத்துட்டு போய் ஸ்டாஃப் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சாங்க. யார் பர்த்டேனா ஹெரோலின் பர்த்டே. மறக்க முடியாத ஒரு பர்த்டே. என்னப்பா ஒளிய வச்ச கூட தெரியல, திருட்டுத்தனம் மொள்ள. இப்ப இருக்க 2K கிட்ஸ்லாம் சும்மா கத்துனாலே ஸ்டாஃப்க்கு தான் பனிஷ்மெண்ட். ஃபெயில்ஸ் அலௌட் கிடையாது. சும்மா அப்படி தட்ட கூடாது, நோ டச். அதுக்கு ஹார்ஷா வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறாங்க. ஹெல்ப் லைன் நம்பர் கால் பண்ணுங்க சார். முதல்ல மாமா கை வச்சு கால் பண்ணுங்க. இதுல பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேற. ஏன் பையன் அடிச்சீங்க? எங்க அம்மா வெச்சுக்கோங்க, உயிர் மட்டும் இருந்தா போதும், மத்தது என்ன வேணா பண்ணிக்கோங்க, எந்த பாட்டு வேணா கிளிக்கலாம். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா நாங்க தான் பயப்படுவோம். நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தேன் மேல. within a day he shattered. என்ன பண்ண மேடம்? இப்பலாம் டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. கிரஷ் ஆக்சுவலா கிரஷ்ன்ற ஒரு வேர்டே 90s கிட்ஸ்க்கு தெரியாது. உண்மைதான். அப்பலாம் முடிச்சாலே லவ். வரக்கத்தி பழைய படத்துல வர மாதிரி தான் எங்க லவ் ஸ்டோரியா இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு வர்ற வரைக்கும் ஒரு கிரஷ்னா என்னன்னு தெரியாது, என்னென்னவோ சொல்ல. இப்போ இருக்க 2K கிட்ஸ் பேசினாலே லவ். அந்த மாதிரி யூகேஜில பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். நாங்க படிக்கிற வரைக்கும் பசங்க கூட பேசவே கூடாது. பனிஷ்மெண்டாவே பாய்ஸ் எங்களுக்கு பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி நாங்க அதுவும் வந்து கிளாஸ் ரூம்குள்ள பேசக்கூடாது ஒரு நியாயம். எங்க ஸ்கூல் பக்கத்துல பேக்கரியில பொண்ணு பையனும் பேசுறாங்களான்ட்டு அதுக்கு ஒரு ஸ்பை. அதுல போய் எங்க கூட்டத்துல தான் இருப்பானுங்க. டிடெக்டிவ் ஏஜென்சினா கள்ள காதல்களை கண்டுபிடிக்கிறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பாக்குறது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பாக்குறதுங்கிற புரோக்கர் வேலை கிடையாது சார்.
2K கிட்ஸ்லாம் வந்துட்டு டேரக்டா கிரஷ்டா நீனு அது ஆக்சுவலா அவங்க பெருமையா வெளியே சொல்லிக்கிறாங்க. டேட் அது டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு புதுசா டேர்ம்ஸ் நாங்க ஒரு வேர்ட் பார்த்தோம், பிரெட் கிரம்ப். ஆமா இருக்கும் போல. நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்ப ஒன் சைடு லவ்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. அப்புறம் யோசிச்சா ரெய்னி டேஸ் 90s கிட்ஸ்னாலே அந்த ரெய்னி டேஸ் சொர்க்கம். அதுவும் டிவி போட்டு உட்கார்ந்து போய் எப்ப அவர் பேர் என்ன இடியமின் அவர் எப்படா லீவுன்னு சொல்லுவாரு. நான் ரீசெண்டா யூடியூப் பார்த்தேன். யூடியூப்ல இன்னைக்கு ஏதாச்சும் லீவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கீழே சாட் பண்றாங்க. யூடியூப்ல என்னடா சாட் பண்றீங்க லைவ்ல எனக்கு தெரியல. அவன் கேக்குறான், நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, எனக்கு இதுக்கு லீவ் விட்டாங்க. நான் மழை காலம் வரும்போது தண்ணி இருந்துச்சுன்னா கப்பல் செஞ்சு விடுவேன். முக்கியமா கடுப்பான ஒரு விஷயம் கரண்ட் போயிடும். பட் ஸ்டில் அது வெளியில உட்காந்து எல்லாரும் வீட்டுல ஜாலியா பேசிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு அம்மா கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போன் இல்ல ஜாலியா இருக்காது. கரண்டே இருக்காது காலைல இருந்து நைட்டு. ஆனா போனும் இருக்காது கையில, டிவி இருக்காது. ஆனா எங்களுக்கு போர் ஜாலியா கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னா சாங் கூட கேட்க முடியாது. நினைச்ச சாங் நினைச்ச டைம்ல கேட்க முடியாது. இந்த சன் மியூசிக் போட்டாதான் இந்த சேனல் இந்த பாட்டு ஓடுது டக்குன்னு பாரு. பாட்டு போச்சா சன் மியூசிக் பாருடா சாங் ஓடுது. அப்பதான் மெசேஜ் கூட அந்த அளவுக்கு இல்ல. ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் என்னமோதான். அந்த பட்டன் போன்ல வந்து டடக் 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 அது ஏபிசி டிஇஎஃப் வேற 3 போன் வச்சிருக்க மாட்டோம் நம்ம. அம்மா போன் தான். அம்மா போன் தான். இப்பதான் வந்துட்டு பசங்க ஸ்பாட்டிஃபை பே பண்ணி பாக்கலாம். அதுதான் தெரியல பிரீமியம் ஸ்பாட்டிஃபை. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா எனக்கு 10 ரூபாய் தான் கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப நான் சின்னூண்டு பிள்ளைங்க மெம்பர்ஷிப் வச்சுக்க எல்லாமே மெம்பர்ஷிப் வச்சுக்கிறீங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் சீசன். ஃபெஸ்டிவல் சீசன்லாம் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது எப்படி இருக்கும், தீபாவளினா அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வரும். முன்னாடியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணி வச்சுப்போம். கிராக்கர்ஸ் வெயிட் பண்ணுவோம். கிராக்கர்ஸ் வெடிப்போம். யார் வீட்ல வந்துட்டு அதிகமா பட்டாசு அந்த நாங்க அதிகமா இருக்கோம், அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு காலைல எழுந்து பக்கத்துல வீட்டுல போட்டுப்போம். அது ஒரு நிம்மதி. இப்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, அழகா போட்டோ எடுத்து போடுறதுதான் வந்துட்டு ஒரே ஒரு தியா. இது 2 நாளைக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம். இவனுக்கு நோகாம கொண்டு அவ்வளவுதான் தீபாவளி. அதே மாதிரி போகிலாம் இப்ப யாரும் செலிப்ரேட் பண்றாங்களா? அந்த டைம்ல எல்லாம் போகி கொளுத்திட்டு அந்த மோளை எடுத்துட்டு எல்லா வீட்டுக்கும் போவோம். டைம் கூட பார்க்காம உட்காந்து போகி கொண்டாடுவோம். இப்பெல்லாம் வெளியே கூட போறதில்ல. ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோயேன், ஃபேமிலியா போயிட்டு அந்த கடையில உட்காந்து அந்த டே ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு உனக்கு இது எனக்கு அது மேல புரியவே இல்ல அந்த புடவை அது அந்த எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அது சரவணா ஸ்டோர்ஸ் போத்தி அதே மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த அடிக்கடி எல்லாம் வாங்க மாட்டோம். ஒன்லி ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி, நியூ இயர்க்குலாம் இப்பதான் எடுக்கிறாங்க. அதுதான் 3 ஃபெஸ்டிவல் இந்த இயர். ஆமா, அதுல அந்த தீபாவளி பொங்கல் ஷாப்பிங்னாலே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தீபாவளி Dress ஸ்கூலுக்கு போட்டு போறது இருக்கு தெரியுமா? மேட்சிங்கா செருப்பு, ஆக்சஸரீஸ் எல்லாம் வாங்குவோம் அந்த டைம்ல எல்லாம். நம்ம இப்பதான் வந்து ஏஸ்தெட்டிக்கா Dress பண்றது. அப்பலாம் வந்து யாரு Dress ஜிகி 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 நல்லா பளபளன்னு கண்டாங்க இருக்கணும். அப்பலாம் பெருசா நம்ம ஷாப்பிங் எல்லாம் போறது இல்ல, எல்லாமே கார்ட்ல போட்டுறாங்க. ஆமாமா, எல்லாமே ஆன்லைன். என்னன்னா வாங்கிட்டே இருக்காங்க கைஸ். ஆபீஸ் போனா ஒரு ட்ரெஸ், சும்மா வீட்ல இருந்தா ஒரு ஷாப்பிங், ஃபெஸ்டிவல் வந்தா ஷாப்பிங், எங்களுக்கு பொழுது போகும்போதெல்லாம் ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். அதுக்குதான் இப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப செலவு பண்ற மாதிரியே இருக்கு. மேஜர் சேஞ்ச் என்ன தெரியுமா, அந்த ஃபீல் நம்ம லிவ் பண்ற அந்த ஃபீல் இருக்கு தெரியுமா, 90s கிட் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பியா லிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2K கிட் வந்து என்ன சொல்றது, சோம்பேறி இல்லடா, நம்மளோட வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே ஹரிபரியா போயிட்டு இருக்கு அவங்க லைஃப். அதான் கனெக்டிவிட்டின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது லவ்வா இருக்கட்டும்,
ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் அதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் எல்லாம் போல்டா இருக்காங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன், இதான் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா நமக்கு என்ன வேணும், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃபியூச்சர் அவங்க நல்லா வெல் பிளான் பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, இந்த அறிவுல எனக்கு எங்கடா போச்சு அப்போ. எங்களுக்கு வந்துட்டு நாங்க யோசிக்கிறதை விட எங்க பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய டம்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்க பசங்க அக்செப்ட் பண்ணா அமைதியா இருக்கும். ஆனா இப்ப கிட்லாம் இல்ல, அவங்களா யோசிக்கிறாங்க. இதுதான் என் லைஃப், இப்படிதான் இருக்கு. செல்ஃபா திங்க் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அப்படி பட் எனிவே அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்மளும் அதுக்கு பழகிக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. இதோட எண்டுக்கு நாங்க வந்துட்டோம். நிறைய நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஆமா, ஒரு மாதிரி நல்ல ஹாப்பி வைபா இருக்கு. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், ஒன் சைட் லவ், பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணி எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். பாய்.